குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 22/5/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:53 திதி இன்றிரவு 8:58 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:49 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாம யோகம் மாலை 6:19 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் இரவு 8:58 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வாரசலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:49 வரை ஆயில்யம், பின்பு மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. மதியத்துக்கு மேல சிம்ம ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமை. கிழமைனா நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னைக்கு செய்வது மிக மிக சிறப்பு. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சக்கனியை மட்டும் கொண்டு போங்க. அது கூட 2 அருகம்புல் வச்சு கொண்டு போங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பதிவு பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இப்போ அந்த காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த சேட்டு மார்வடி இவங்கெல்லாம் கடை வாசல்ல பார்த்துருப்பீங்க. இந்த எலுமிச்சம்பழம் மிளகா கட்டி வைப்பாங்க. அதே மாதிரி வீட்டு வாசல்லையும் கட்டுவாங்க. அது ஏன் கட்டுறாங்க, அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், மிதுனத்தில் குரு பகவான், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவானும் மாந்தி பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், மேஷத்தில் புத பகவான். அதாவது எல்லாருக்குமே தெரியும், திருஷ்டி தோஷம் நிறைய இருந்தா அதெல்லாம் செய்வாங்க. ஆனா அது ஏன் கட்டுறாங்கன்றது சில பேருக்கு தெரியும். ஏதோ கட்டுறாங்க நல்லதுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு நமது முன்னோர்கள் பல விஷயங்களை தங்கள் வீடுகளில் செய்து வந்துள்ளார்கள். ஆனா நாட்கள் செல்ல செல்ல அனைத்தையும் மூட நம்பிக்கை என்று கூறி எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டோம். அப்படி நாம் மறந்த ஒன்றுதான் வீட்டு வாசலில் எலும்பிச்சை, மிளகாய், கறி சேர்த்து கட்டுவது. நமது முன்னோர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் தங்கள் வீடுகளில் எலும்பிச்சை, மிளகாய், கறி சேர்த்து வீட்டு வாசலில் கட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். புதியதை கட்டிய பிறகு பழையதை யார் காலும் படாத இடத்தில் வீசி வீட்டில் உள்ள பெரியவர்கள் கூறுவார். ஏன் இதை நம் முன்னோர்கள் செய்தனர் அப்படின்னா, இதன் பின்னணியில் மறைந்திருக்கும் அறிவியல் காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப எலும்பிச்சை, சிவப்பு மிளகாய், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலும்பிச்சை, சிவப்பு மிளகாய், கறி சேர்த்து வீடு, அலுவலகம் வாசலில் கட்டுவது ஏன் என்று கேட்டால் பெரும்பாலும் அனைவரும் லக்ஷ்மி கதை தான் கூறுவார்கள். லக்ஷ்மி என்பது மூதேவி என அறியப்படும் லக்ஷ்மியின் தங்கை ஆவார். இவர் வீட்டில் உள்ள செழிப்பை எடுத்து சென்று விடுவார் என்ற கதை ஒன்றை கூறுவார்கள். லக்ஷ்மி புளிப்பு, காரம், சூடான பொருட்களை விரும்புவார். ஆனால் வீட்டு வாசலில் எலும்பிச்சை, மிளகாய், கறி சேர்த்து கட்டி வைப்பதால் அவருக்கு பிடித்தமான இவற்றை சாப்பிட்டு வீட்டுக்குள் நுழையாமல் சென்று விடுவார். இதனால் செழிப்பு தங்கும் என எல்லாரும் நம்புகிறார்கள். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த சவுகார்பேட்டை சைட்ல எல்லாம் போய் பாருங்க, வெள்ளிக்கிழமையில ரேணுகா தேவின்னு ஒரு கோவில் இருக்கு.
அந்த இடத்துல போய் பாருங்க, ஃபுல்லா விற்பாங்க. வாங்கின்னு போய் அந்த அர்ச்சனை தட்டுல வச்சு சாமி கிட்ட வச்சு வாங்கிட்டு போயிட்டு அன்னைக்கு கட்டுவாங்க. இது அறிவியலே சொல்கிறது. எலுமிச்சை மற்றும் மிளகாயில் வைட்டமின் சி நிறைய இருக்கிறது. இதில் கயிறு கோர்த்து கட்டும்போது காட்டன் கயிறு அந்த ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி கொள்ளும். மெல்ல மெல்ல அது ஆவியாக வெளிப்படும். இவ்வாறு வெளிப்படும் காற்றை சுவாசிப்பதால் சில ஆரோக்கிய நன்மைகள் இருக்கின்றன. எலுமிச்சை மிளகாயிலிருந்து வெளிப்படும் வாசத்தை தாண்டி இது நச்சுக்கள் வீட்டுக்குள் நுழையாமல் பாதுகாக்கின்றது. இதனால் நோய் தொற்றுகள் அண்டாமல் பாதுகாப்பாக இருக்க முடியும். இது ஒரு லாஜிக். இது சிலர் இப்படி வாசலில் கட்டி வீசிய பழைய எலுமிச்சை மிளகாய் காலால் மிதிக்க கூடாது, மிதித்து விட்டால் கால்களை கழுவாமல் அப்படியே வீட்டுக்குள் வரக்கூடாது அப்படின்னு சொல்வார்கள். கழற்றி எறிந்த பழைய எலுமிச்சை மிளகாய் நிறைய நச்சுக்களை உள்தாங்கி இருக்கும். இதை மிதித்து அப்படியே வீட்டுக்குள் வந்தால் நச்சுக்கள் பரவும் என்பதால் இதை மிதிக்க கூடாது. வீட்டில் நச்சுக்கள் அண்டாமல் இருக்க பல பூச்சிக்கொல்லிகள் வந்துவிட்டன. ஆனால் ரசாயன கலப்பு கொண்ட அவற்றை நாம் சுவாசிப்பதால் நாள்பட சுவாச கோளாறுகள் ஏற்படுகிறது. ஆனால் இந்த இயற்கை முறையால் உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. ஏதோ காரணத்திற்காக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு செயல்பாடு பிற்காலத்தில் மூட நம்பிக்கை, ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே செய்ய வேண்டியதுன இத மருவி வந்துவிட்டது. அதனால இந்த வெள்ளிக்கிழமை தோறும் இதை கட்டி வந்தால் திருஷ்டியும் விலகும், வீட்டில் மூதேவி வராது, அதே போல நல்ல ஒரு சக்தி வீட்டுக்குள் வரும், மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வருவாங்க. இதுதான் இதனுடைய ஐதீகம். போய் பாருங்க, சவுகார்பேட்டையில ஃபுல்லா எல்லா கடையிலும் தொங்கும். காலையில போய் அந்த ரேணுகா தேவி கோயில் உள்ள போயிட்டு போகும்போதே இந்த அர்ச்சனையில இதையும் ஒண்ணு இருக்கும். வச்சு சாமி கும்பிட்டுட்டு கொண்டு போய் நேர கடை திறக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு எல்லாம் பண்ணிட்டு கொண்டு போய் அதை கட்டிட்டு அப்புறம் கடையை திறப்பாங்க, பழைச தூக்கி போட்டு. சொல்றது பொய்னா நீங்க போய் பாருங்க, சவுகார்பேட்டை ஃபுல்லா இதுதான் இருக்கும். அங்க ஃபுல்லா கோத்து விற்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கடை இருக்காங்க. அந்த கடை ஃபுல்லா இதுதான் கோத்து விற்பாங்க. கூட கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி படைத்த ஒரு திறன். எலுமிச்சம்பழம் எல்லாருக்குமே தெரியாதுக்கு திருஷ்டி தோஷம் எவ்வளோப்போ நம்ம சுத்தி போடும்போது காஞ்ச மிளகா தான் போடுறோம் இல்லையா, வரமிளகா தான் போடுறோம். அப்ப அந்த வரமிளகாய் ஏன் போடுறோம்? திருஷ்டி போகணுன்றதுக்காக தானே போடுறோம். அப்ப இதை கோத்து கட்டும் போது எவ்வளோ ஒரு வாரம் வாரம் நீங்க மாத்தி மாத்தி கட்டுங்க. கட்ட 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 வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வெளியேறும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு வர மாதம் கண்டிப்பாக வகுப்பு போடப்படும். இது எந்த மாற்றமும் கிடையாது. வர வாரம் முதல் வாரத்திலேயே வகுப்பு போடப்படும். வர விருப்பம் உள்ளவர்கள் நீங்க முன்னாடியே பதிவு செஞ்சுட்டா நல்லா இருக்கும். சரிங்களா? சரி, இப்பொழுது முதலில் மேஷராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்கள் ஏற்பட்டு விலகும். அதே போல உடன் பிறந்த சகோதர சகோதரி வகையில அலைச்சல்கள் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். ரகசிய முதலீடு செய்வதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. எல்லா விஷயத்திலையும், பண விஷயத்துல, ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவான முடிவு கிடைக்கும். அதே போல உத்தியோகத்தில் உங்க கூட வேலை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பார்கள். பலமற்ற பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும்.
மூத்த சகோதரர்களால் பயனடைவீர்கள். சகோதரர்களால் உங்களுக்கு பயன் நிறைய இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். அதுவும் மூத்த சகோதரர்களால தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே சமயத்துல இன்னைக்கு லாபங்களும் இருக்கும், வெற்றியும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சில பேருக்கு எதிர்பாராத பண வரவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய திசை மேற்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முடிவு கிடைக்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும். நெருக்கமானவர்கள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். எதிர்பாராத சிலரின் சந்திப்பு சிறப்பாக இருக்கும். வேலையாட்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்தும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கவலைகள்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை ஏற்படுத்தும். கலைத்துறையில் ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி தானியம் தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். ஆலய திருப்பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். நிர்வாகத்துறையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிசய மேற்கு திசை 7 அதிர்ஷ்ட கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்க. வேலையாட்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்க. எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்படும். கால்நடை சார்ந்த பணிகள்ல இருப்பவர்கள் எல்லாம் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. மனசுல நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுங்க, எதிர்மறை எண்ணத்தோடு செயல்படாதீங்க. அலுவலகம் தொடர்பான பணிகள் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். மதியத்துக்கு மேல உங்களுக்கு சந்திராசிரமம் ஆர்வமாகிறது, அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அதிசய தெற்கு திசை, அதிசயன் 5 அதிசய சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். சகோதர வழியில உதவிகரம் கிடைக்கும். அதே போல இன்னைக்கு தன வரவும் இருக்கும். சுபமான ஒரு நாளாகும், அதே மாதிரி சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். சுபகாரியம் சார்ந்த பேச்சு வார்த்தைகள் மன நிறைவை கொடுக்கும். வியாபாரத்தில் நண்பர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனம் வீடு இது சார்ந்த ஒரு விஷயத்துல பழுது பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் வீடெல்லாம் பராமரிப்பு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். உத்தியோகத்தில் திருப்தியான சூழ்நிலை அமையும். சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டம் அதிகரிக்கும். இன்றைய நாள் மனதில் இருந்த அந்த கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக அமையும். அதிசய வடகு திசை, அதிசய 9 அதிர்ஷ்ட வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு நல்ல ஒரு சிறப்பை தரும். இன்னைக்கு சித்திரை நட்சத்திரக்கார் மன திருப்தியான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். மனதில் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படும். அரசு சார்ந்த காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதம் விலகும். உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தென்மேற்கு அதிசயன் 7 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, திறமைக்கு உண்டான பாராட்டுகள்லாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில திருப்தி ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். நண்பர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் பயம்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக அமையும். அதிசய தென்கிழக்கு அதிசயன் ஒன்றாமல் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும். இன்றைக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் அனுசரித்து செல்லணும். ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்களா, ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒரு பெரிய ஆபீசரா இருந்தா கூட சரி, கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, கலைத்துறை, எழுத்துத்துறை, அதே மாதிரி கதை, கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவர்களுக்கு இன்றைய தினம் புதுமையான ஒரு வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். உறவுகளிடத்தில் பொறுமையா இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படும். கால்நடை தொடர்பான செயல்களை ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வியாபாரத்தில் இடமாற்று சார்ந்த எண்ணங்கள் பிறக்கும். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறையும். சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். போராடும் நட்சத்திரக்காரர் செலவுகள் அதிகரிக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, அரசு சார்ந்த காரியங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். புதிய விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களுடைய செயல்பாட்டுல வேகம் ஏற்படும். விவேகத்தை காட்டுங்க, வேகத்தை காட்டாதீங்க. இன்றைய நாள் தடைகள், சிக்கல்கள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். திருவோணம் நட்சத்திரக்கார் நல்ல ஆர்வங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். நண்பர்கள் உதவிகரம் செய்வார்கள். அந்த உதவியால் சில பிரச்சனைகள் தீரும். உங்கள் மீதான வதந்திகளை பொருட்படுத்தாமல் உங்கள் வேலையை, உங்க செயல்பாட்டை இன்னைக்கு செய்யுங்க. அதே மாதிரி ஞாபக சக்தியை இன்னைக்கு வளர்த்துக்கங்க. ஏன்னா மறதி சார்ந்த பிரச்சனையால சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வியாபாரத்தை விரிவு செய்வதில் ஆலோசனை கேட்டு விரிவுபடுத்துங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமையும். அதிசய வடகிழக்கு திசை. 4 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உறவுகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு பாடத்திட்டத்துல சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி விவசாயத்துறை, கால்நடைத்துறை இதுலெல்லாம் இருப்பவர்கள், அந்த வியாபாரம் பண்றவர்கள் ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படும். சேமிப்பு சார்ந்த ஆலோசனை கிடைக்கும். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது மன அமைதியை ஏற்படுத்தும். தேவையற்ற வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்துருங்க. பெற்றோரின் வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் சாதனைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. கணவன் மனைவிடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். அதிசய மேற்கு திசை. அதிசய எண் 1 அதிர்ஷ்ட சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளாம் விலகும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.